நம்ம பூமிக்கு பக்கத்தில் நமக்கு துணையாக நிலவு இருக்குது. இந்த நிலவை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பல விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளும் இந்த நிலவுக்குள்ளே என்னடா இருக்குது, என்ன வளங்கள் பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தங்களோட பட்ஜெட்லேருந்து காசை ஒதுக்கி இந்த ப்ராஜெக்டை பண்ண சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் அவ்வளோ மும்முரமாக கண்டுபிடிச்சி இங்கேருந்து ரோபாட்டை வந்து அங்கே அனுப்பிவிடுவாங்க நிலவுக்கு. அங்கே நிலவில் வந்து அதை ஆய்வு பண்ணும். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்னென்னா இன்றைக்கி நேரத்துக்கெல்லாம் கிடையாது. அன்றைக்கி காலகட்டத்துக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட டீமை அனுப்பி அங்கே வந்து கால் பதிச்சிட்டாங்க. ஆனால் இப்பையும் இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா, அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம பூமிக்கு பக்கத்தில் நிலவு இருக்குது. நம்ம நிலவு அப்படி அண்ணாந்து பார்த்தா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னாலும் அது அவ்வளோ கிட்டக்கெல்லாம் இல்லை. 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது அங்கே வந்து மனிதர்களை அனுப்பணும்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ்னு. எங்கனாவது ஃபெயில் ஆணுச்சு அப்படின்னா நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதனால இந்த ப்ராஜெக்டெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். இது வந்து ஆள் இல்லாமல் அனுப்புறதுனா பிரச்சனை இல்லை, ஃபெயிலானால் காசு தான் போகும். ஆனால் மனுஷனை அனுப்புனா அந்த மனிதனோட உயிரும் போகல. அதுக்காக ரொம்ப கவனமாக பல வாட்டி சோதனை பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்கா இது 1969 பண்ணியிருக்காங்க. 1960லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போல்லோ திட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. எதுக்காகனா அப்போ உள்ள அதிபர் வந்து பார்க்குறாங்க, எப்பா ரஷ்யாவுக்கு முன்னாடி நம்ம நிலவில் கால் வைக்கணும் அப்படின்னு. இதுக்காக பயங்கரமாக காசை ஒதுக்குறாங்க. அவங்களோட பட்ஜெட்லேருந்து 4.5% ஒதுக்குறாங்க. எவ்வளோ கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். விஞ்ஞானிகளும் வந்து அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இதை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த தசாப்தத்துக்குள்ளே நிலவுக்கு வந்து மனிதரை கொண்டு போயின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி 1969 இங்கேருந்து நிலவுக்கும் போயிடுறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல கால் வைக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த 1969லேருந்து 72க்குள்ளே இன்னும் ஒரு சில பேர், ஒட்டுமொத்தமாக 12 பேர் நிலவில் கால் வச்சிட்றாங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே அமெரிக்கர்கள் தான். இப்படி விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் அவங்களோட கொடியை நடுறாங்க, அமெரிக்காவோட கொடியை. அப்படி அவங்க வந்து இதை எதுக்காக பண்ணாங்கன்னாலே அங்கே போய் அவங்களோட பெருமையை நிலைநாட்டணும் அப்படின்னு. ஏன்னா ரஷ்யாவோட போட்டி, அதாவது அன்றைக்கி காலகட்டத்துக்கு சோவியத் யூனியனோட போட்டி. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா என் கொடியை நான் நிலவில் நட்டுட்டப்பா, பூமியிலேருந்து பார்த்தா நிலவு தெரியுது, அந்த நிலவில் ஏன் கொடி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ பெருமைக்காக வந்து அதை பண்ணியிருந்திருக்காங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணி. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, இது மாதிரி இது ஃபேக்குப்பா அப்படின்னு பல மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா நிலவில் காற்று கிடையாது, எப்படி கொடி அசைஞ்சுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிலவில் வானத்தை பார்த்தா எங்கே வந்து நட்சத்திரமே தெரியலை அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இது மாதிரி பல பேர் இது வந்து செட்டு போட்டு எடுத்ததுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் இது உண்மை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு வந்து அங்கே உள்ள விஞ்ஞானிகள்லாம் போனாங்கல்ல, அப்படி போனவங்க ஒரு 389 கிலோ இந்த நிலவு பாறைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆய்வு பண்ணுறதுக்காக. அது இங்கே பூமிக்கு வருது. இங்கே பூமியிலேருந்து உலகம் ஃபுல்லாக வந்து போகுது. எல்லா விஞ்ஞானிகளும் அந்த நிலவு பாறையை ஆய்வு பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்படி பல ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அப்போல்லோ திட்டத்தையும் அமெரிக்கா நிறுத்துது. இனிமேல் இது வந்து ஆகாது, பல கோடி ரூபா செலவாகுது, அதனால் அதை ஸ்டாப் பண்ணுவோன்னு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பலை. ஏன் அவ்வளோ செலவானுச்சுன்னா அந்த ஒரு 10-12 வருஷ காலகட்டத்திலேயே 25 பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவாயிருக்கு. அதோட இன்றைக்கி மதிப்பு நம்ம ஊர் காசுக்கு 25 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு செலவாயிருந்திருக்கு. எப்பா இப்படிலாம் செலவு பண்ண முடியாது, ஏன்னா போய் ஒரு கொடியை நட்டுட்டு வந்திருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணலை, இதுக்கு இவ்வளோ கோடி ரூபான்னு யோசிச்சு பாருங்களேன். அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. வேறு ஒரு ப்ராஜெக்டில் அவங்க வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது தான் சீனா, நம்ம இந்தியா, இது மாதிரி பல பேர் வந்து அங்கே நிலவை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக இங்கேருந்து ரோபாட் அனுப்பி வைக்கிறோம். அங்கே போய் அது வந்து ஆய்வு பண்ணும், எப்போ இங்கே தரையெல்லாம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாடுகளும் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே நிலவுக்கு மனிதர்களை அனுப்பலை. ரஷ்யா உட்பட யாரும் வந்து அனுப்பவே இல்லை. இப்படி பல ப்ராஜெக்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது தான் சீனா சொல்கிறாங்க, நாங்கள் 2030 நிலவில் கால் வைப்போன்னு. அவங்க பல விஷயங்களில் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க சீனா. அப்படி சொல்கிறாங்களா? இப்படி அவங்க சொன்னோன்னே இங்கே அமெரிக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு திட்டத்தில் வந்து மும்மரமாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஆர்டமிஸ் திட்டம். ஆர்டமிஸ் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஒரு விண்கலத்தை ரெடி பண்ணுறாங்க. இந்த விண்கலம் என்ன பண்ணுச்சுன்னா 2022 நிலவை வந்து சுற்றுது. இப்படி நிலவை சுற்றி முடித்தோடனே எப்பா ஆர்டமிஸ் 1 சக்ஸஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டமிஸ் 2 நம்ம வந்து மனிதர்களை அனுப்பணும்னு
4 பேரை ரெடி பண்ணி அந்த விண்கலம் ராக்கெட் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி இப்போ விண்ணில் ஏவி விட்றாங்க. ஃப்ளோரிடாவில் அது லான்ச் ஆகுது. பல டெக்னிக்கல் பிரச்சனைலாம் வந்துச்சு, அதெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. இப்படி 10 நாள் ப்ராஜெக்டாக இந்த ஆர்டமிஸ் 2 வந்து போணுச்சு. இவங்க நிலவுக்கிட்டே போயிட்டாங்க. நிலவை வந்து சுற்றுறாங்க. நிலவில் இறங்க மாட்டாங்க, நிலவை வந்து சுற்றுவாங்க. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது சக்ஸஸ் ஆகி அவங்களும் பத்திரமா பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இது பெரிய லெவலில் கொண்டாடப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டமிஸ் 3, 4, 5 இவ்வளோ ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. முதல்ல என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஆர்டமிஸ் 3 மூலம் 2028 நிலவில் போய் இறங்கிடுவோம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ஆனால் என்னென்னா சரி ஓகே நம்ம படிப்படியாகவே போயிடுவோம், நம்ம ஆர்டமிஸ் 3, 4, 5 இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்துடும்னு 3 வந்து அடுத்த வருஷத்துக்கு மாற்றி வைக்கிறாங்க. அந்த வருஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கிட்டக்கு போய் எங்கே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டமிஸ் 4, 5 இதில் தான் இறங்குறதுக்கான அந்த வேலையை நடக்கும். மனிதர்களை அனுப்பி விடுவாங்க. இப்படி எங்கே இறங்கலான்னு பிளான்லாம் போட்டு 2028 ஆர்டமிஸ் 4, 5 மூலம் போய் மனிதர்கள் இறங்குவாங்க. அப்படி இறங்குறவங்க போயிட்டு சும்மாலாம் வர மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த 1969 போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சார்ல, அன்னைக்கு பெருமைக்காக போனாங்க. ரஷ்யாவா அமெரிக்காவான்னு வரும்போது சரி நம்ம போய் வந்து காலை வச்சுருவோம்னா அமெரிக்கா போணுச்சு பல கோடி ரூபா செலவில். இப்போ அதுக்காக போகல, வளத்துக்காக போகிறாங்க. அங்கே இரும்பு, டைட்டானியம் இது மாதிரி பல விஷயங்கள். இதை தாண்டி தண்ணி இருக்குது, இதுதான் மிகப்பெரிய வளம் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம பூமியில் தண்ணி கிடைக்கிறதுனால அது ஈஸியாக தெரியுது. ஆனால் அது கோல்டை விட ஒரு பவர்ஃபுல்லானது தண்ணி. அந்த தண்ணி வளம் அங்கே இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அங்கே துருவ பகுதிகளில் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. இதை தாண்டி அங்கே வந்து இன்னும் சூரிய ஒளியெல்லாம் படாத இன்னும் பள்ளங்கள் நிறையா இருக்குது. அங்கே இதே மாதிரியே பனிக்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தண்ணியை வச்சு பல விஷயங்கள் பண்ண முடியுமா? இது மாதிரி எரிபொருள் வந்து விண்கலத்துக்கு தயாரிக்க முடியுமா? இதை மனிதர்களுக்கு குடிக்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை வந்து செக் பண்ணுவாங்க. அங்கே ஒரு தளம் வச்சு அங்கேயே சோதனை நடக்கும். அங்கேருந்து பாறையை கொண்டு வந்து இங்கே சோதனை பண்ணுறதை விட அங்கேயே வச்சு சோதனை பண்ணுறது எவ்வளோ பெரிய நல்லதுன்னு பாருங்கள். இப்படி அங்கே தளத்தை அமைச்சு அங்கே ட்ராவல் பண்ணுவாங்க. நிலவுக்குள்ளேயே பல இடங்களுக்கு போய் அங்கே சோதனை நடந்துக்கிட்டு இருக்கும். என்னென்ன வளங்கள் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. இது மனிதர்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இதுக்காக வந்து ஏன் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இது வரைக்கும் அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக $93 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8.5 லட்சம் கோடியை தாண்டி. யோசிச்சு பாருங்கள், அது இவ்வளோ ரூபா அப்படின்னு. இவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஏதாவது காசு வரும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அங்கே உள்ள வளங்கள் தான். ஆனால் ஒரு நாடு முழு நிலைமையும் சொந்தம் கொண்டாட முடியாது. 1967 ஐநா சபையில் போட்ட ஒப்பந்தங்கள் படி இது மாதிரி ஒரு நாடு நிலவுக்கு போனாலும் அது அந்த இடத்த வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. பட் அதுலேயும் ஒரு இக்கு இருக்குது. இப்போ அமெரிக்காவோ சைனாவோ இல்லை இந்தியாவோ யாரோ வந்து நிலவுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அங்கே போயிட்டு ஒரு இடத்த வந்து ஆக்கிரமித்து நல்லா தளம்லாம் அமைச்சு அங்கே உள்ள வளங்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த வளங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது, ஆனால் அந்த வளங்களை அவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ உள்ள போட்டி என்னென்னா அங்கே உள்ள வளங்களை யார் எடுக்கிறா? சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் 2030 இறங்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இங்கே அமெரிக்கா வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே இறங்கணுன்னு 2028 போய் இறங்க போகிறாங்க. ஆனால் என்ன இன்னொரு 2-3 வருஷம் 4-5 வருஷத்தில் கண்டிப்பாக நிலவுக்கு வந்து மனிதர்களை அதிகம் அனுப்ப தான் போகிறாங்க. ஆனால் அந்த நிலவில் போய் என்னென்ன வளங்களை எடுத்து அந்த நிலவை என்னென்ன பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. அமெரிக்கா வந்து இதை முன்னோட்டமாக தான் பண்ணுறாங்க. அவங்களோட பிளானு எப்படியாவது 2030க்கு அப்புறம் செவ்வாய்க்கு போகணுன்னு, அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும், அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு செக் பண்ணணுன்னு தான் இப்போ நிலவை ஒரு முன்னோட்டமாக பண்ணுறாங்க. 2028க்குள்ளே நிலவில் போய் இறங்கி அங்கே தளத்தை அமைச்சு பல விஷயங்களை பண்ண முடிஞ்சதுன்னா இந்த நிலவு மாதிரியே செவ்வாய்க்கும் போய் அங்கே வந்து தளத்தை அமைக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த நிலவுக்கே ஆர்டமிஸ் 5 வரைக்கும் திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. இதில் எதுவுமே ஃபெயில் ஆகாமல் கரெக்டாக சக்ஸஸ் ஆனிச்சுன்னா இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி செவ்வாய்க்கு அனுப்ப முடியும். ஆனால் செவ்வாய்ங்கிறது இங்கே எல்லாம் இல்லை, ரொம்ப தூரம் இருக்குது. அப்படிப்பட்ட அவ்வளோ தூரம் போகும்போது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆனாலும் அந்த போகிற விஞ்ஞானிகளுக்கு வந்து ஆபத்து தான். இவ்வளோ சிக்கல்கள் வந்து இதில் இருக்குது. ஆனால் என்ன, பூமியை தாண்டி இன்னொரு கோள் வந்து மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்போ நிலவில் வந்து வளங்கள் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த வளங்களை எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது எடுத்ததுக்கப்புறம் நிலவு எப்படி இருக்கும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஏன்னா இப்போ தானே நிலவுக்கே வந்து போய் அங்கே சோதனை பண்ணாதானே தெரியும். உலகத்துக்கே வந்து நிலவு வந்து ஜொலிக்குது. அது பௌர்ணமி வந்துச்சுன்னா நம்ம என்ன தான் ஆர்டிஃபிஷியல் லைட்லாம் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் அந்த நிலவு எப்படி ஜொலிக்குதுன்னு. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? அந்த நிலவோட வளங்களை எடுத்தால் நிலவு என்ன ஆகணும் உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.